வாங்க மதுரை குண்டு மல்லி கட்டுறது எப்படின்னு பார்ப்போம். இப்படி குண்டு குண்டாக பூவை பார்த்தோன்னே மாலை கட்டுறதுக்கே ஆசை வரும் பாருங்களேன். என்ன அது அழகு. இப்போ கட்டி பழகினதே இந்த சித்திரையில். அப்புறம் வந்து சீசன் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி மல்லிகைப்பூ கிடைக்காது. அப்போ இப்போ நேரத்தில் கட்டி பழகிக்கங்க. மல்லிகைப்பூ மாலை எப்படி கட்டுறதுன்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம நூல்கண்டு இருக்க பக்கத்து இந்த பக்கத்தை விட்டுட்டு இந்த பக்கம் நமக்கு எவ்வளோ மாலை தேவையோ அந்த அளவுக்கு இந்த பக்கம் விட்டுருங்க. லெஃப்ட் கை பக்கம் பூவை எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு பூ, இப்படி ஒரு பூ வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி ஒரு சுற்றி சுற்றுங்க. சுற்றி நம்ம எப்பயும் நாட்டு போடுற மாதிரி போட்டுருங்க. போட்டு இப்படி ஒரு இறுக்கிட்டு இப்படி திருப்பிக்கங்க. பூவை திருப்பிட்டு இந்த பூவை இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த காம்பு இருக்க பக்கத்தை கபை மட்டும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இப்படி ஒரு சுற்றி இந்த காம்பு பக்கம் எடுத்துடணும். அவ்வளோதாங்க. இப்படியே சுற்றிக்கிட்டே வாங்க. அவ்வளோதாங்க. நம்ம வேறு ஒன்றும் இல்லைங்க. இதில் இப்படியே சுற்றிக்கிட்டே தாங்க வரணும். பாருங்க. இப்படி ஒரு பூவை வைங்க. வச்சு இப்படி ஒரு சுற்றுங்க. இந்த பக்கம் இந்த காம்புக்கு இடையில இப்படி எடுத்துருங்க. இப்படி ரெண்டு பக்கத்துக்கும் இடையில எடுத்துருங்க. பூவை வைங்க. ஒரு சுற்றுங்க. இப்படி எடுத்துருங்க. இப்படி வைங்க. காம்பை பிடிச்சிக்கோங்க. இப்படி ஒரு சுற்றுங்க. இப்படி எடுத்துருங்க. பாருங்க. இந்த பக்கம் இடையில எடுத்துடணும். பார்த்து இப்படி வைங்க. இப்படி ஒரு சுற்றுங்க. சுற்றிட்டு இந்த பக்கம் இப்படி எடுத்து நீங்கள் இப்படியே சுற்றணுன்றதெல்லாம் இல்லை. அதான் சுற்றிக்கிட்டே வந்துடும் ரவுண்டாக. கொஞ்சம் கட்டிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கோர்த்து மாதிரியே இருக்கும் பாருங்கள். பாருங்கள், எந்த பக்கம் திருப்பி பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். பாருங்களேன், அவ்வளோதான். சிம்பிளாக ஈஸியாக கட்டுறதே. இது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை. பாருங்கள். பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு நம்மளை. என்ன அழகாக இருக்குது பாருங்கள். மாலை இப்படி தான் இருக்கும் பாருங்கள். மதுரை மல்லி, குண்டு மல்லி ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள்.